வெல்கம். திஸ் இஸ் ஃபுட்பால் பேசலாம். நம்ம அடுத்த எபிசோடுக்குள்ள போகிறோம். போன எபிசோடு வந்து பார்சா ஃபேன்ஸ் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுப்போம். ரைட்ஃபுல்லி நல்லா இருந்தது. பட் நம்ம ஒரு எபிசோட போட்டு மொத்தமா முடிச்சு விட்டோம். அதனால இந்த வாரம் சரி ஓகே. அடுத்து இந்த வாரம் வந்து இன்டர்நேஷனல் பிரேக்ன்றதுனால ஒரு நடுத்தரமான ஒரு டாபிக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஐடியா கொடுத்தது யார் தெரியுமா? கெஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு கெஸ் எனக்கு தெரியுமா? டிஸ்கார்ட்ல இருந்து தான் வந்தது. ஐடியா கொடுத்தான். அதுக்கப்புறமா வந்து லிவர்பூல் வேற இவங்களை யாரோ சைன் பண்ண, ஏதோ புதுசா ஒரு கிளப் சைன் பண்ண போறாங்க. யாரு ஏதோ ஒரு கிளப் கூட ஸ்பெயின்ல லிங்க்டு. அது ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா நானும் ஒரு 2-3 ஆர்டிகல் பார்த்தேன் ரெடிட்ல. சோ அதனால நாம் இன்று தொடவிருக்கும் தலைப்பு தமிழ்ல யோசிச்சேன், பட் ரொம்ப கஷ்டம். MCO, மல்டி கிளப் ஓனர்ஷிப் மாடல்னு வந்துச்சு மைண்ட்ல. ஓகே, மல்டி கிளப் ஓனர்ஷிப் பத்தி பேச போகிறோம். மிஸ்டர் கைலாஷ், கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால் நம்மள இருக்கு மாடலா எல்லாம் கேட்டு காது கிழிஞ்சிருப்பாங்க. எல்லாம் ஒரு வாரத்துக்கே வேற இன்டர்வியூ போடல. ஒரு வாரத்துக்கு MCPன்னு வந்துட்டான் பாரு. ரொம்ப கமிங் பேக் டு ஃபுட்பால். மிஸ்டர் கைலாஷ், நீங்களே வான்கூவரை பத்தி நீங்க சொல்லலையே. மக்களே எல்லாருமே வந்து கும்பகோணத்துக்கு வர்றவங்க வாங்க. பிப்ரவரி மாசம் கும்பகோணத்துல ஒரு சம்பவம் இருக்குது நம்மளுக்கு. நம்ம வந்தீங்கன்னா எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஆமா, என்னைக்கு நான் சொல்ல மாட்டான் அவன், ஆனா பிப்ரவரி எங்ககிட்டே சொல்ல மாட்டான். அதனாலதான் வந்து நம்ம அதெல்லாம் வந்து அவரே சொல்லுவாரு, காலத்திற்கு கோலம். சரி, கியூட் ஸ்மெல் போடுறான். பட் மக்களே, நான் வந்து போன எபிசோட சொன்னேடா, பெசிபிக் டைம் மூவ் பண்ணிட்டோம். கைலாஷம் வந்து மார்ச் ஏப்ரல் போல பெசிபிக் வந்துருவான். எல்லாரும் பெசிபிக் டைம் போறோம்னு. எனிவேஸ், சோ தட்ஸ் தி நியூஸ். மல்டி கிளப் மாடல் ராச்சி, மல்டி கிளப் ஓனர்ஷிப் தான். மல்டி கிளப் மாடல் திருப்பி பாரு. சரி ஓகே, மல்டி கிளப் ஓனர்ஷிப் தான். பேசிக்கா என்னன்னா வந்து ஃபுட்பால் இது ஒரு கார்பரேட் சம்பவம்ன்ற மாதிரியான ஒரு இது. பட் கைலாஷ், நீங்க ஆரம்பிங்க. கைலாஷ், எல்லா எபிசோட்லயும் மிஸ்டர் ஸ்ரீராமே வந்து ஃபர்ஸ்ட் நான் கேட்டுறேன், அவரும் ஃபர்ஸ்ட் பேசிடுறாரு. நீங்க ஆரம்பிங்க, நம்ம உங்ககிட்ட இருந்து வருவோம். என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? என்ன நினைக்கிறீங்க இத பத்தி? மல்டி கிளப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? மல்டி கிளப் ஓனர்ஷிப் என்ன? அதெல்லாம் வரப்போ சோ பேசிக்கலி ஒரு சிங்கிள் என்டிட்டி ஒரு குரூப் வந்து ஒரு கண்ட்ரி, மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல மல்டிபிள் கிளப்ஸ்ல வந்து ஓனர்ஷிப் ஆர் கண்ட்ரோலிங் ஸ்டேக் ஆர் பர்சன்டேஜ் ஓனர்ஷிப் வச்சிருந்தா இட்ஸ் அ மல்டி கிளப் ஓனர்ஷிப். ஸோ தட்ஸ் கீவேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சொல்லு, கண்டினியூ. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் வரும்ல கூகுள்ல, அது அப்படியே என்ன கூகுள்ல இருக்கனால ChatGPT ஆச்சு. சரி சொல்லு. சரி, இப்போ இது ஒரு அட்வான்டேஜஸ். இப்போ நம்ம வை என்னன்னு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிட்டி குரூப் தான் யோசிச்சேன். சரி, சிட்டியை ஃபர்ஸ்ட் நோண்ட வேணாமே. சிட்டி குரூப் வெல் நோன் எஸ்டாப்லிஷ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா சிட்டி ஃபுட்பால் குரூப். லைக் தே ஹேவ் பீன் சக்சஸ்ஃபுல். அவங்க வந்து நியூயார்க், ஸ்பெயின், இங்கிலாந்து, ஸோ மல்டிபிள் கண்ட்ரி, இந்தியாவில் கூட மும்பை FC. ஸோ அவங்க நிறைய வச்சிருக்காங்கடா. மல்டிபிள் கண்ட்ரீஸ்ல அதே ஆகுது. பட் OG பார்த்தோன்னா ரெட் புல் குரூப். சிட்டிக்கு முன்னாடி இருந்தது ரெட் புல் குரூப் தான். லைக் அவங்க தான் பயணியர் இதை முதல்ல பண்ணது. ஸோ திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இது. இதுல நிறைய சக்சஸும் இருக்கு, நிறைய ஃபெயிலியர்ஸும் இருக்கு. ஸோ ஃபெயிலியர்ஸ் பார்த்தோன்னா 777 பார்ட்னர்ஸ்னு ஒரு அதை பற்றி பேசுவோம். அவங்க மேட்ச்வா ஃபெயில் ஆகி கொஞ்சம் பிரச்சனை வந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் த கிளப்ஸ் லைக் UEFA predicts 350 கிளப்ஸ் என்னமோ ஆர் அண்டர் மல்டி கிளப் ஓனர்ஷிப் UFOட ஸ்டாட்ஸ் படி. ஸோ மோர் தென் 350 கிளப்ஸ் ஆர் ஏதோ ஒரு இன்வால்வ் இருக்கும் அக்ராஸ் ஆல் யூரோப்பியன் லீக்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ப்ரிவேலண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம அட்வான்டேஜஸ் கான்ஸ் என்னன்னு பத்தி பேசலாம்ங்கிறதான் ஐடியா. 2350 சொன்னல, அது இன்னைக்கு 2012 வந்து மொத்தமா 40 டீம் தான் இருந்திருக்காங்க. இந்த ஒரு கடந்த ஒரு 2000ல சிங்கிள் டிஜிட். ஆமா, 1990ஸ்லயே ஒரு 2 பேர் இருந்திருக்காங்கடா. early 2000 single digit, 2012 40. இப்ப பாரு எங்க கொண்டு வந்து நிக்குது பாரு, அப்படி வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லணும்டா. அது பார்த்தோம்ல மல்டி கிளப்னு. இது ஸ்லைட்டா உனக்கு அந்த டிஃபரன்சியேட்
டிஃபரன்சியேஷன் இம்பார்ட்டன்ட், மத்த இதுக்கும் லைக் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்க. ஸோ உனக்கு ஓனர்ஷிப் வந்து இப்போ இவன் சொன்னதுல ஒரு ஒரு என்ன சொல்றது, இண்டிவிஜுவலோ இல்ல குரூப்போ ஓன் பண்றது, மல்டிபிள் கிளப்ஸ்ல வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் 2 other டைப்ஸ் இருக்கு. equity ஓனர்ஷிப் தெரியும்ல, லைக் எவ்ரி அதர், இப்போ லைக் மோர் ஷேர்ஸ் நீ கண்ட்ரோல் பண்ணா நீ பிரைமரி ஓனர் த்ரூ equity. அதே ஒரு குரூப்பா கூட கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் buy and 50+1 அந்த இதெல்லாம். ஒரு குரூப் ட்ரஸ்ட் வந்து அது equity. there is another one entity. நம்ம அமெரிக்கா மாடல் என்டிட்டின்றது வந்து லீக். ஸோ எம்எல்எஸ்லாம் எப்படி பார்த்தோன்னா, லீக் ஓன்ஸ், நீ ஓனர்ஸ் வந்து ஷுட் லைக் ஃப்ரான்ச்சைசி பண்ற மாதிரி ஷுட் பை ரைட்ஸ் டு ரன் அ கிளப் மாதிரி. லீக் வில் ஓன் த கிளப், லீக் வில் டிஸ்ட்ரிபியூட் த இது எல்லாமே லீக். அது என்டிட்டி ஓன். ஸோ அது 3 தான் டிஃபரன்ஸ். ஏன் இது இம்பார்ட்டன்ட்னா, யார் ஓன் பண்றியோ அதை வச்சு கிரே ஏரியாஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி இந்த கிளப்ஸோட ஒரே காம்படிஷன்ல ஆடுறது அந்த இதெல்லாம் தெரியணும். ஸோ அதுக்கான கீ டிஃபரன்சியேஷன் தான் இது ஃபுல்லா. ஸோ மல்டி கிளப்னா ஒன்றும் இல்லை, ஒரு இண்டிவிஜுவலோ என்டிட்டியோ இல்லை குரூப்போ, அதே குரூப் மல்டிபிள் கிளப்ஸ்ல ஸ்டேக் வச்சுக்கிறது தான். பட் 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் இருக்கு ஃபுட்பால்ல. ஓகே, அது MLS மாடல் தான் வந்து அந்த என்டிட்டி மாடல். என்டிட்டி மாடல் வந்து MLS. அவங்க டிராஃப்ட் போடுறது, ஃபண்ட்ஸ் இது பண்றது, பர்ச்சேசிங் பவர் எல்லாம். ஓகே, அத பத்தி ஒரு தனியா எபிசோடே பண்ணலாம். பட் ஒரு ஜஸ்ட் நம்மளோட ரைவல்ரி ஆரம்பிக்கும்ல, அப்ப நம்ம பண்ணுவோம் அத பத்தி. பட் யாடா, சோ பேசிக்கா வந்து இன்னொன்னு சொல்லணும்னா, ரெட்பர்ட் கேபிட்டல் அவங்க ஒரு எக்ஸாம்பிள் இல்லடா. அவங்க இந்த பெரிய பெரிய ஒரு சில கம்பெனில ஸ்டேக்ஸ், ஐ திங்க் தே ஹேவ் லிவர்பூல்லே ஒரு ஸ்டேக் வச்சிருக்காங்க நினைக்கிறேன், ரெட்பர்ட் கேபிட்டல். சோ பட் அது இன்னொன்னு பார்த்தோம்னா, இந்த மல்டி கிளப் ஓனர்ஷிப்ல வந்து அமெரிக்கன் இன்வெஸ்டர்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியா பங்கு பெற மாதிரி. லைக் இவங்க இருக்கிறாங்க, PAF இருக்காங்க, அப்புறம் வந்து பெரிய பிளேயர்ஸ் ரெட்புல் இருக்காங்க. ரெட்புல் அமெரிக்கனோனா இல்ல, சரி, சிட்டி குரூப் இருக்காங்க. இந்த ரெண்டு பெரியவங்களை தூக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. மத்தது எல்லாமே பாரு, இப்போ இவங்க உங்காளுங்க இனியாஸ், குரோங்கி, அப்புறம் லிவர்பூல், அப்புறம் செல்சி, ப்ளூகோ எல்லாமே பார்த்தோன்னா வந்து அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி. உனக்கு கிறிஸ்டல் பேலஸும் அமெரிக்கா தானே? செல்சி அதான் ப்ளூகோ. அமெரிக்கன் மாடல் தான் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. பட் சரி, ஓகே, இதோ அடுத்து என்ன, அடுத்து பட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பேசுறோமா? ப்ரோஸ் அண்ட் இல்ல ஃபுல் லிஸ்ட் ஒன்னு பாத்துடலாம். லிஸ்ட் ஆஃப் எல்லாம் யாரெல்லாம் எங்கெல்லாம், சும்மா ஒரு இந்த இது மாதிரி தெரிஞ்சுக்க யாரெல்லாம் என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு. பெருசுல இருந்து அப்படியே ஆரம்பி வச்சிருப்பியே. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்டேட் ஒன் 2 இருக்குதுடா. சரியா, ஸ்டேட் ஒன் வந்து PIF, அப்புறம் வந்து கத்தார். சோ கத்தார் வந்து PSG பெரிசா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதை விட்டுட்டேன்னா நீங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்க. PIF வந்து அந்த அல் ஹிலால் அது இதுன்னு வச்சிருக்காங்க அவங்க ஊர்ல. அல் நாசர், அல் ஹிலால், இத்தியாட் கிளப். அப்புறம் அவங்களோட மெயின் வந்து இவனுங்க யாரு, நியூகாஸ்ல் யுனைடெட். சரியா, அது வந்து ஸ்டேட் ஒன் வந்து 2 இருக்குது. அப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப் பேஸ்டு பார்த்தோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 பேர் இருக்கிறாங்க. அதுல முக்கியமா பெரிய ஆளுங்கன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, டேவிட் பிளிட்சர் பேலஸ வச்சு ஓட்டிட்டு இருக்காரு. சிட்டி குரூப் எப்படி இது கிடையாதுங்கற ஸ்டேட் ஒன்று இல்லன்னு சொல்றேன். அது வந்து குரூப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை கலப்புவோம். ஸ்டேட் ஒன்று இல்ல, நான் ஏன் சொல்லி ஸ்டேட் ஒன்று அது கிடையாதுன்னா, சில்வர் லேக் அமெரிக்கன் இது வந்து ஒரு 20% ஷேர் வச்சிருக்காங்க சிட்டி குரூப்ல. 17% not like out and out owned by that investment fund like. But 80% இவங்கதான்டா. 80% 80% இதுதான். But still உனக்கு single handedly state owned கிடையாதுல. 20% ஷேர் சில்வர் லேக்கும், அப்புறம் சைனீஸ் ஏதோ குட்டியா வச்சிருக்காங்க. நியூகாஸ்ல் 85 தான். நியூகாஸ்ல் 85% தான் ப்ராவிடன்ட் ஃபண்ட். அப்ப இல்லடா, அவங்களே தான் மத்த இதெல்லாம் வச்சிருக்காங்க சிட்டி குரூப். பட் எனிவே நீ சொல்லலாம் ஸ்டேட் ஓன்ட் 80% இருக்கும்போது தாராளமா சொல்லலாம். சரி ஸ்டேட் ஓன்டாவே இருந்து போட்டோம். சும்மா ஒரு பிரேக் டவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் நானு. அடுத்து வந்து அந்த ஆண்டர்பிரினர்ஸ்ல பார்த்தோம்னா மரினாக்கிஸ் இருக்காரு, அவர் ஒலிம்பியாகோஸ் வச்சிருக்காரு அவரு, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், அப்புறம் டாட் பாய்லி, செல்சி கூட என்ன கிளப் அது இன்னொன்னு ஸ்ட்ராஸ்பர்க் அது, அப்புறம் ஜான் டெக்ஸ்டர், அப்புறம் டோனி ப்ளூம் பிரைட்டன் ஓனரு, அப்புறம் நம்ம பிரென்ஃபர்ட் மேத்யூ பென்ஹாம் பிரென்ஃபர்ட், அப்புறம் மெக்சிகோல ஒரு டீம் வச்சிருக்காரு அவரு, ஐ திங்க் சோ. அப்புறம் மத்தவங்க எல்லாம் தெரியல. மத்த வந்து மொனாக்கோ ஓனர் ஒருத்தவங்க இருக்காங்க, அப்புறம் ஜோய் வச்சிருக்காங்க ஒன்னு. ஐ திங்க் லெஸ்டர் were also involved லாஸ்ட் சீசன் பிரச்சனை ஆச்சு.
பேலஸ். லெஸ் நான் சொல்றேன்டா அப்படியே லைனா குளோபல் நம்ம ஃபுட்பால். தாய் நம்ம தாயா ஏண்டா தாய் காயா இது ஒரு லிஸ்ட் இருக்கு. குளோபல் ஃபுட்பால் ஹெரிட்டேஜ் அவங்க தான் இந்த கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் தென் ஃபியூ அதர் கிளப்ஸ். ஏ கேப் ஒன்று இருக்கு, பசிபிக் மீடியா குரூப். இதெல்லாமே வந்து 5-6+ கிளப்ஸ். ஸோ அந்த கிளப்போட கிறிஸ்ட் பார்த்து எனக்கு அது என்ன கிளப்னு தெரியல, அதனால அதை சொல்லாம இருக்கேன். ஈகிள் ஃபுட்பால் ஹோல்டிங்ஸ், அதுலயும் பாதி ஷேர் வந்து இது இருக்கு, கிறிஸ்டல் பேலஸ் இருக்கு. அவங்க தான் இந்த லியான் கூட பெரிய ஜான் டெக்ஸ்டர் பேஸ். ஆமா, இது இஷ்யூ வந்தது. அப்புறம் பிஐஎஃப் நீ சொல்லிட்ட. அதுக்கப்புறம் பிளாக் நைட் குரூப்னு இருக்கு, போர்ன்மத். அவங்களும் வந்து 3 கிளப் வச்சிருக்காங்க ஆக்சுவலா. அதுக்கப்புறம் யுனைடெட் வேர்ல்ட். ஆமா, வி ஸ்போர்ட்ஸ் வில்லா கூட 2 கிளப் இருக்கு, வி ஸ்போர்ட்ஸ்னு. அப்புறம் இனியாஸ், டோனி ப்ளூம், 777 டூகோ, 777, எல்ஏஎஃப்சி குரூப்னு இங்க ஒண்ணு. இவங்களே 2 வச்சிருக்காங்க. குரோவெங்கி ஸ்போர்ட்ஸ், கத்தார், 49ers Enterprise. லீட்ஸ் ரேஞ்சர்ஸ் 49ers. ஆமா. அப்புறம் ரெட் பேர்ட் கேபிட்டல் வந்து ஏசி மிலானை பேஸ் பண்ணி தள்ளிட்டு இருக்காங்க. ஒன் மோர், மேத்யூ பெனம் அண்ட் few other. So basically நம்ம சொன்னதே ஒரு 20-25 சொல்லிட்டோம் ஈஸிலி. சரி, ஒரு क्वेश्चन கேக்குறேன். பிரீமியர் லீக் 20 கிளப்ஸ்ல 2 கிளப் தான் 100% are owned by one group or one entity. லைக் ஒரே 100% ஓனர்ஷிப் வச்சிருக்குது. யாரு, எந்த 2 இது? இப்ப பிஎல் ஆடுறாங்களா? எவர்டன் தான் பெரிய பிரச்சனையா இருந்து இப்பதானே. என்னடா க்ளூக்குறா? டாப் ஸ்பர்ஸ் ஒருத்தங்க டாப், ஒருத்தங்க ரெண்டுமே லண்டன். ஸ்பர்ஸ் இல்ல, ஸ்பர்ஸ் இல்லையா? ஆர்சனல். பேலஸ் இல்ல, ஃபுல்லம். ஆர்சனல் அண்ட் ஃபுல்லம் 100% இதுதான். குரோவெங்கி ஆர்சனல் அப்படி சொல்றியா? ஆமா. நான் நினைச்சேன் குரோவெங்கி தான் உனக்கு இது வச்சிருக்கானே, ராபிட்ஸ் வச்சிருக்கானே. பை ஃபுல் கண்ட்ரோல் ஒரே என்டிட்டில இருக்குது. ஓகே, வெரி இன்ட்ரஸ்டிங். ஓகே, அதனால பெனிஃபிட்ஸ் பார்த்தா அப்ப ஃபுல் அதே இன் லைன் ஆஃப் அதே இதுல வந்து சிட்டி ஃபுட்பால் குரூப்ல எத்தனை கிளப் இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஒரே கெஸ். 12. வாவ், படிச்சது சொல்லும்போது பாத்துட்டு கனெக்ட் போடுங்க. ரெட் புல் எத்தனை இருக்கு? ரெட் புல் 6 இல்ல 7 4 8. ஓகேடா. சோ அதுதான் லிஸ்ட் ஆஃப் இது. சோ இப்போ அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படியே பத்தி பார்க்கலாம். ப்ரோஸ் கைலாஷ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரோஸ் வந்து பிளேயர் பைப்லைன், பிளேயர் டெவலப்மெண்ட் தான். ஸோ லைக் யூ கேன் டேக் செல்சி பண்ண மாதிரி, சிட்டி பண்ண மாதிரி, யூ கேன் கெட் அ யங்கர் பிளேயர் ஃபார் யுவர் மெயின் கிளப் சிட்டிக்கு, யூ கிவ் them அவுட் டு உன்னோட சிஸ்டர் கிளப்ஸ்க்கு ஃபீட் பண்ணி யூ கேன் கிவ் them more playing time. இப்போ இதே சிட்டில ப்ரோஸ் மாதிரி சொல்லி நீ அத அவங்க சிட்டி ப்ரோதரா அது ஸ்கேம் மாதிரி இருக்கு. காதுல ஸ்கேம் மாதிரி இருக்குனே கொஞ்சம் இல்ல. they can take more risk with player profile பண்றது, ஐடென்டிஃபை பண்றது. So you player like you can give them more time to get in the first team. So you know access பண்ணலாம். So you get to other clubs la you can make top chances. ஏனா loss dependent ஆல அந்த club. So they that club B or club C for that groupக்கு வந்து loss எடுத்தாலும் பரவாயில்லை, because shared profits இருக்கிறதுனால they can, the business model can afford to take that chance. So அது ஒரு பெரிய ப்ரோ இந்த குரூப்புக்கு. எக்கனாமி டிஃபரண்ட் மார்க்கெட் ரீச் ஆவ சாரி பிளேயர்ஸ் இத வச்சு லைக் உனக்கு குளோபல் லெவல்ல ஸ்கவுட்டிங் எல்லாமே பண்ணலாம். ரெட் புல் எடுத்துக்கறனால உனக்கு அப்படியே பிராண்டிங் ஆயி போடுது. எல்லா ஒரே இது பண்ணலாம். பிளஸ் உனக்கு சென்ட்ரலா எடுத்து பாரு ஸ்கவுட்டிங், லைக் பிளேயர் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லாம உனக்கு லைக் ட்ராக்கிங், ஸ்கவுட்டிங் எல்லாமே நீ வந்து லைக் நல்லா டீசென்ட்ரலைஸ் பண்ணி அக்ராஸ் தி குளோப் நீ வந்து இது பண்ணலாம் ஃபுல்லா. இன்னொன்னு நான் என்ன சொல்வேன்னால டேட்டாவுமே உனக்கு ஜாஸ்தி ஆடுது. ஏன்னா இப்போ அந்த 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 பிரீமியர் லீக் புக் படிச்சுட்டு இருந்தாங்க கைலாஷ், அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வியர்ட்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நீ பண்டஸ்லீகால நல்லா ஆடுறதுக்கும் உனக்கு பிரீமியர் லீக் நல்லா ஆடுறதுக்கும் வேற வேற மெட்ரிக்ஸ் இருக்குது. சரியா? அவங்க ஒரு மாடல் வச்சிருக்காங்க, உனக்கு வந்து பண்டஸ் லீகால அந்த வர நம்பரை வச்சு அந்த மாடல்ல பாஸ் பண்ணி அது வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்க பிரீமியர் லீக்ல எப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு. சோ இப்போ உன்கிட்டயே பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீ வேற லீக்ல பிளேயர்ஸ் ஆடிட்டு அவனை இங்க ட்ரேட் பண்ணி இங்க ஆட வைக்கிறனா, அந்த மாடல்ல வந்து நீ டெஸ்ட் பண்றதுக்குமே அந்த டேட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு டேக்கும் பார்த்தேன் நான், which makes lot of sense. சோ அதை வச்சு நீ நிறைய டிசிஷன் மேக்கிங் எடுக்கலாம். எந்த பிளேயர்கிட்ட ஒரு பிளேயர்கிட்ட கிடைச்சதுன்னா எந்த லீக்ல அவனோட ப்ரொஃபைல் பெட்டரா சூட் ஆகும், அவன் பிளே ஸ்டைல் பெட்டரா ஆகும்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுக்கலாம். உனக்கு வந்து
பிளேயர்ஸை மாத்தி மாத்தி வேற வேற கண்ட்ரில வித்து சம்பாதிக்கலாம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இந்த டேட்டாவை வச்சுமே இல்ல, இப்ப சவுத் அமெரிக்காலயும் ஏசியால இருந்தும் இல்ல கிளப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிளேயர்ஸ் தூக்கின்னு வந்து எந்த லீக்ல உனக்கு யூரோப் ஃபுல்லா உனக்கு ஸ்டேக் இருக்குது இல்லைன்னா, நீ டேரக்டா எங்க ஃபனல் பண்ண எங்க பெட்டரா ஆடுவான், உங்களுக்குள்ளேயே மாத்தினா நீயே பிரைஸ் மாத்தி மாத்தி எடுத்துக்கிறது. சோ அது பயங்கரமா வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்குது growth-க்கு. இவன் அப்படிதான் வந்தான் ஆல்வரஸ்லாம் ஆமா சிட்டிக்கு. இவன் சாவினோ கிரோனால வந்தானே யா அது வந்து நம்ம கான்ஸ்ல வர அது அதை பத்தி நம்ம பேசுவோம். இன்னொன்னு வந்து இந்த மார்க்கெட்ஸ் எக்கனாமிக் ஓபன் ஆகுதுலடா, உனக்கு ஃபைனான்ஸுமே பயங்கர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நிறைய வரும். இன்வெஸ்ட்மெண்ட் ஓபன் ஆகுது பிகாஸ் ஃபைனான்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தனா உனக்கு பிராட்காஸ்டிங் ரைட், ஸ்பான்சர்ஷிப், இந்த மர்ச்சன்டைஸ்லாம் வந்து உனக்கு குளோபலா போயிடும். லைக் உனக்கு அந்த ஊர்லயும் உனக்கு ரிலேட்டடா இப்போ சிட்டி உங்க பேர் சிட்டின்னு ஒரு குரூப் லைக் நேமிங்லயும் அந்த மாதிரி வந்து உனக்கு அந்த பிளஸ் இந்த இதெல்லாம் டிஜிட்டல் கண்டென்ட் லைக் உனக்கு நிறைய சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட் எல்லாத்துலயுமே உனக்கு கேஷ் ஃப்ளோ ஜாஸ்தி ஆயிடும். தட் லீட்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட். உனக்கு இன்னும் லைக் ஸ்ட்ரெச் அட்வான்டேஜ் நீ பார்த்த அப்படின்னு வச்சுக்கோயேன். ஒரு சைடு நம்ம இந்த லைக் கான்ஸ் எல்லாம் தள்ளி வச்சு பார்த்தோம், உனக்கு ஜிரோனா மாதிரி ஒரு கிளப் வந்து லைக் கமிங் டு UCL இஸ் இட் நவ் எப்படி வராங்க பண்றாங்களா அதெல்லாம் நீ ஓரமா வச்சிரு. இட்ஸ் ஸ்டில் a big feat. உனக்கு சம் ஹவ் உனக்கு அந்த பர்டிகுலர் லீக்குக்கு ஆவரேஜை விட அதிகமான ஆவரேஜ் உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா வந்து அண்ட் யூ கெட் த ரெகக்னிஷன். அண்ட் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜிரோனா பத்தி பேசுறோம்ல, லைக் 5 years பேக் அப்படி ஒரு கிளப் இருக்கிறது லைக் ஸ்பெயின்ல ஏதோ ஒரு லீக் தான் தெரியும். ஸோ உனக்கு அந்த லெவல்ல உனக்கு பாப்புலாரிட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு தீஸ் ஸ்மாலர் கிளப்ஸ் ஆல்சோ உனக்கு பெரிய பிளஸ் தான். பிகாஸ் ஒரு பிளேயர் நீ அங்க லோன் பண்ணிக்கிற, அவன் ஸ்டார் பிளேயர் ஆகிறதுக்கு உனக்கு அந்த சவினியோ மாதிரி தான். லைக் இஃப் ஹி ஹாஸ் அ குட் சீசன் உனக்கு ஹோல் கிளப்பே வந்து பெனிஃபிட் ஆகும். சோ அந்த வகையில those are all like positives. நீ சொல்லும்போது எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சுனால, உன்னுடைய போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபை பண்றது. இப்ப பாரு, துபாய் வந்து பேசிக்கா அவங்களிடம் என்னன்னா உனக்கு இந்த எண்ணெய் தான் சரியா, அதை வச்சுதான் லைக் அப்புறம் டெக் கொண்டு வந்தாங்க, அப்புறம் வந்து டெஸ்டினேஷன் ஆக்குனாங்க. இப்போ பிசினஸ் கால் ஸ்போர்ட்ஸ். அதுல பார்த்தோன்னா வந்து இப்போ ஃபுட்பால் எடுத்து குளோபலி உனக்கு வந்து லைக் இப்போ ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்றாங்கடா. பட் தென் இன்னும் ஃபியூச்சர்ல ரிட்டர்ன்ஸ் ஆர் கோனா பி பெட்டர், ரைட்? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து டைவர்சிஃபை பண்றதுக்குமே ஒரு நல்ல ஒரு காசு இருந்தா அதிகமா காசு எடுக்கிறது தான் பேசிக்கலி. ஸோ ஓனர்ஸ்க்குலாம் ரொம்ப ஜாலி. அதுதான் வந்து என்னுடைய டேக். ஒன் மோர் கொஸ்டின். ஸோ இப்போ ஒரு 2000 early 2002 to 2012 growth இருந்தது, ஓகே? பட் 12 to 22 like multifold growth. What is the reason? உங்களுக்கு guess one primary reason இதுக்கு இருக்கு. ரூல் சேஞ்ச் மாதிரியா? No. World event. Sports betting. No. அது இப்பதானே அது லீகலைஸ் ஆச்சு. 2012 இருந்து இல்லையா? 2012 ஒரு வேர்ல்ட் ஈவென்ட்னால ஆக்சலரேட் ஆச்சு இந்த மொத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. 2012ல உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. வாழ்க்கையில அது மறக்க முடியாத படம் தான். பெரிய ஈவென்ட்ரா யோசிக்கிறேன். 2012யா? 2012 to 22ல அது மல்டிஃபோல்டா 2012ல நடக்கல. 2012 to 2022 இது போயிடுச்சு. பட் வாட் லெட் டு இந்த லெவல் ஆஃப் இது? ஏன்னா 2002 to 12 growth இருந்திருக்கு, பட் அளவுக்கு வளரல. எங்க இருந்து இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி திடீர்னு ஓபன் ஆச்சு? கூகுள் அடிக்கிறியாடா? ஆமா, என்னன்னு பாக்குறேன். 2020 என்ன நடந்தது? மேஜர் ரீசன்ஸ் பாக்குறேன். சொல்லட்டா? கோவிட். சரி, உனக்கு கோவிட் இன்டியூஸ்ட் லாசஸ்னால தான் ஆல் லைக் அந்த சஸ்டைனபிலிட்டி லேக் ஆச்சு. கிளப்ஸ்ல லூஸ் ஆகி எல்லாமே உனக்கு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சு. ஸோ ஒரு லைக் லீவ் உனக்கு இப்போ PIF சிட்டி குரூப் மாதிரி ஸ்டேட் ஓன்லாம் விட்டுரு, அது இல்லாம எவ்வளவு பேர் பாரு. லைக் ஆன் அ நார்மல் டே இட்ஸ் வெரி ஹார்ட் டு கெட் லைக் ஓனர்ஷிப் ஷேர், லைக் உனக்கு சிக்னிஃபிகண்ட் ஓனர்ஷிப் அக்ராஸ். உனக்கு கோவிட்னால லைக் நம்ம டாப் லீக்ஸ் பாக்குறதுனால லைக் நம்ம ஃபாலோ பண்ற கிளப்ஸ்க்கே அவ்வளவு இம்பாக்ட். லைக் எக்கச்சக்க கிளப் லைக் எனார்மஸ்லி இம்பாக்டட் ஃபுல்லா. all economic opportunities leading to more people. அதனாலதான் அமெரிக்கால இருந்து எக்கச்சக்க பேரு லைக் equity based investment போய் ஷேர்ஸ் வாங்கி அந்த மாதிரி. So 2019 அப்புறம் ஆக்சிலரேட் ஆனதுதான் இன்னும் ஜாஸ்தி கடன்னு. நான் கேக்குறேன், சரி 2000s இருந்து எதுக்காக ஜாஸ்தி ஆச்சுன்னு சொல்லி பாப்போம். அதுக்கு ஒரு பெரிய ரீசன் லைக்
எதனால வந்து அவ்வளவு அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட்? ஏன்னா பாரு, நீ சொல்றது ரைட்டு. பட் உனக்கு யுனைடெட், லிவர்பூல், ஆர்சனல் மூணுமே அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் பயங்கரமா இருந்தது 2000s. அப்போ வந்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசன், ரொம்ப ஆப்வியஸான ரீசன், எக்கனாமிக் கிராஷா 2007 இல்ல அதுக்கெல்லாம் முன்னாடி இருந்தா. அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்களே. பிரீமியர் லீக். பேசிக்கலி பிரீமியர் லீக் வந்து உனக்கு வந்து ஃபுட்பாலோடைய ஃபேஸையே மாத்துற அந்த பீரியட்னால உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட், growth, பாப்புலாரிட்டி எல்லாமே பயங்கரமா இருக்கிறத யூஸ் பண்றதுக்காக தான் வந்து அமெரிக்கன் ஓனர்ஷிப்ஸ் பயங்கரமா உள்ள இருந்தது. அண்ட் யூ நோ விச் எனேபிள் தெம் டு டைவர்சிஃபை போர்ட்ஃபோலியோ. அதுதான் வந்து இப்படி வந்து எங்க வந்து நிறுத்திருக்க பத்தியான்ற மாதிரி போயிட்டு இருக்குது. பட் இதெல்லாம் என்னதான் வந்து நம்ம கழிமொழி ரொம்ப ரொம்ப பாலிஷ்டா நம்ம பேசினாலும் இதனால இருக்கிற ஸ்கேம்ஸ் அண்ட் ஹோல்ஸ், அதனால ஃபேன்ஸுக்கு பெருசா ஒரு லைக் யூனோ இப்ப ஜிரோனா பத்தி பேசணும், ப்ரோஸ் தான் சரியா. பட் அந்த ஃபேன்ஸ் பேரு ஒரு சீசன் ஓகே வாவ் அப்படின்னு போயிடுச்சு, அப்புறம் இப்படி பிச்சு போட்டாங்க பிளேயர்ஸ் டீம்லாம், இப்ப திருப்பி காணாம போயிட்டாங்கன்றப்போ சஸ்டைனபிலிட்டி இல்லாதனால அப்ப அந்த ஃபேன்ஸ்லாம் டேக்கன் ஃபார் ரைடு மாதிரி ஃபீலிங் வருது. ஸோ அதை பத்தி பேசுவோம். அது அது ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து மெயினா சேலஞ்சஸ் வந்து நீ இது பண்ணும். உனக்கு இந்த லெவல் ஆஃப் ஸ்கேல்ல ஃபாஸ்டா இது வளர்ந்ததுனால உனக்கு நிறைய கேஸ் ஸ்டடிஸோ இல்ல நிறைய லைக் ஒரு எக்ஸாம்பிள்ஸோ இல்ல லைக் உனக்கு இந்த மாதிரி லா அண்ட் ரெகுலேட்டரி ஸ்டஃப் வந்து ஃபைன் டியூன் பண்ண. நீ யுஎஃபாக்கே பார்த்த அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். இது எந்த மாதிரி லூப் ஹோல் ஓப்பன் ஆகுது, எங்க போய் இப்ப செல்சி வந்து ஓபன் பண்ற மாதிரி எங்க ஓபன் ஆக போகுதுன்னு உனக்கு லைக் அந்த ஸ்கேல் வளர்ந்த அளவுக்கு உனக்கு டைம் இல்ல அதை பத்தி இது பண்ண. ஓகே, சோ உனக்கு சைலண்டா போட்டான் பத்தியா, கவனித்தீரா? என்னதுடா கவனித்தீரா? ஆமா, செல்சியா போட்டியே. செல்சி எல்லாம் போட்டே ஏன்டா டே, நான் இன்ட்ரெஸ்ட் பண்றது ஒரே டீம் மட்டும்தான். எனிவே, சோ செல்சி, ஆஸ்டன் வில்லா, சரி வாடா அதெல்லாம் விடு, நீ நம்ம இதுக்கு வருவோம். அதான் உனக்கு ரெகுலேட்டரி கன்சர்ன்ஸ் இருக்கு மெயினா. உனக்கு அந்த இன்டெகிரிட்டி அண்ட் மல்டிபிள் காம்படிஷன்ஸ் யூஎஃப்ஏ ஹோஸ்ட் பண்றதுனால பார்ட்டிசிபேஷன். அதுக்கப்புறம் உனக்கு என்ன சொல்றது, இன்ஃப்ளேட்டட் பிளேயர் வேல்யூ ஆர் லைக் ரெடியூஸ்டு பிளேயர் வேல்யூ பிகாஸ் ஆஃப் இது. அதெல்லாம் லீகலா வந்து நீ பண்றது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஷ்டம். பிளஸ் இப்பதான் வந்து 2022 அப்புறம் தான் நிறைய ஸ்டடிஸ் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்னு. ஆனா இன்னும் உனக்கு காம்ப்ரிஹென்சிவா இதுதான் கன்க்ளூஷன் இல்லை. ஏன்னா சயின்ஸ் ஆஃப் இதெல்லாம் தான் உனக்கு ஃப்ளோட் இதுவாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுல உனக்கு கீ திங்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மெயினா உனக்கு கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ பிளேயர் டிரான்ஸ்ஃபர் வந்து செகண்டரி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் காம்படிஷன்ஸ். இப்போ இந்த கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் லியான் அது ஒரு பெரிய இஷ்யூ வந்தது இல்ல. அதுவே ஃபன்னி, லியான் லீக் ரெலிகேட் ஆகி திருப்பியும் வந்து அது இவங்களையும் அந்த ஓனர்ஷிப். ஸோ உனக்கு யுஎஃப்ஏ என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு கீ ரூல்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, a club cannot hold or deal in securities or shares of other club participating in a UEFA competition. So உனக்கு டைரக்டாவே அதுதான் இந்த இது கிறிஸ்டல் பேலஸ். ஸோ நீ ஒரு என்டிட்டியா இந்த கிளப்லயும் இன்னொரு கிளப்லயும் நீ பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி இருக்க கூடாது. அப்புறம் a club cannot be a member of another club. ஸோ பேசிக்லி வந்து ஒரே குரூப்ல 2 கிளப் இருந்தா அது வந்து நீ இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி a club is prohibited from being involved in any capacity in management, administration or sporting performance of other club. So அதே மாதிரி ஸ்போர்ட்டிங் ரிலேட்டட் இதுல இருக்கக்கூடாது. அண்ட் பவர் ஆஃப் கண்ட்ரோல், உனக்கு வந்து no club may have any power in management, administration or sporting performance of another club in the competition. இந்த மாதிரி எல்லாமே ரூல்ஸ் இருக்கு. Radcliffe had to do the same thing to get இப்ப issue வந்தப்ப. இப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா, அப்ப சிட்டியும் ஜிரோனோ எப்படி ஒண்ணா ஆனாங்க? சொல்லுடா, அதுதான் ஓபன் அப் லைக் ஓபன்ஸ் அப் ஆல் தி இந்த என்ன லீகல் மேனுவர் இருக்குன்னா, அவங்க டைரக்ட் கண்ட்ரோலிங் ஸ்டேக் வச்சுக்க மாட்டாங்க. சிட்டி குரூப் வந்து they own 47% of Girona through a Spanish investment innovation வழியா 53% ownership யார் வச்சிருக்க பிரதர். he owns 53% of Girona. டிஸ்ட்ராக்ட் ஆச்சு, திருப்பி சொல்லு. நீ குறுக்க வந்த கேட்கவே இல்லை, திருப்பி சொல்லு என்னாச்சு. அவங்க லீகல் என்ன மனுவர்னா, அவங்க வந்து டைரக்ட் கண்ட்ரோலிங் ஸ்டேக் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. they hold minority or indirect stake to get away from this rule. சிட்டி குரூப் எக்ஸாம்பிள் எப்படின்னா, அவங்க வந்து 47% ஆஃப் ஜிரோனா ஓன் பண்றது த்ரூ அ இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிள், நாட் த்ரூ சிட்டி ஃபுட்பால் குரூப். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு என்டிட்டி வச்சு பண்றாங்க. and the rest 53% பெப் குவார்டியோலாஸ் பிரதர் இஸ் த ஓனர்.
ஸோ டைரக்டா இப்போ சிட்டி லீகலி குரூப் வந்து ஓன் சிட்டி பண்ணல, குரூப் லீகலா ஒரு ஓன் பிளைண்ட் பண்ணல. ட்ரஸ்ட் மாதிரி பண்ணி இது பண்ண. ஏன்னா அதையுமே வந்து யுஎஃப்ஏ வந்து லைக் நாங்க உங்களுக்கு 2025 வரைக்கும் மானிட்டர் பண்ணுவோம்லாம் சொல்லியிருக்காங்க நீங்க இந்த ஓனர்ஷிப் இதெல்லாம். பட் லீகல் லூப் ஹோல் ஒரே காம்படிஷன் ஆடுறதுக்காக உனக்கு கிளியரா இதுவாயிடுச்சு. நாங்க டெசிசிவ் கண்ட்ரோல் எடுக்கல, we don't control the day to day operations or take any decisions னு அவங்க they can say because they don't own any entity. நீ இன்னொன்னு பாரு, சோ அதே மாதிரி தான் நீ இப்ப இது இருக்குல்ல, பிளேயர்ஸ்மே வந்து நீ வந்து ஒரே காம்படிஷன்ல இருந்தா நீ பிளேயர்ஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆனா இவங்களுக்கு இந்த சவினியோக்கு என்ன பார்த்த அப்படின்னா, அவன் he was not a actual like இது ஜிரோனா பிளேயர் கிடையாது, அவன் லோன் ஃப்ரம் ட்ராய்ஸ் இன்டு ஜிரோனா. ட்ராய்ஸ் சிட்டி ஃபுட்பால் குரூப். ஸோ உனக்கு ட்ராய்ஸ்ல இருந்து ஒரு அன்னோன் கிளப்ல இருந்து எடுத்து ஜிரோனாக்கு லோன் பண்ணி he had a good season, qualified to Europe, and then on the same season அவனை திருப்பி go back to Troyes and then City will buy him for 30 million, like basically you know who had like 11 goals and 8 assists or something. 30 million சிம்பிளா வாங்கிட்டாங்க despite him playing in for Girona in loan. ஆனா உனக்கு லைக் ஆப்வியஸ்லி அந்த லூப் ஹோல் இருக்குல்ல, சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உனக்கு டைரக்டா ஸ்டாப் பண்ண முடியாது. இது என்னன்னா இப்ப இந்த லூப் ஹோல் நீ ஓட்டை அடிக்கிறன்னா அடுத்து ஒரு புதுசா லூப் ஹோல் கொண்டு வந்துருவாங்க. அப்படிதான் இந்த இதுன்னு கொண்டு வந்து பிஐஆர் இந்த காஸ்ட் இது கொண்டு வந்தா இவங்க கொண்டு வந்தாங்க பாரு, 10 வருஷம் கான்ட்ராக்ட் 8 வருஷம் கான்ட்ராக்ட் அதை அமோர்டைஸ் பண்ணி அது ஒரு சைடு பாரு. இப்போ அந்த மாதிரிதான் உனக்கு புதுசா வந்துட்டே இருக்கும். ஒரு வெரி ஹார்ட் ஃபார் யுஎஃப்ஏ டு கண்ட்ரோல். இன்னொரு சிம்பிள் லூப் ஹோல், இப்ப ஃபினான்ஷியல் ஃபேர் பிளே ரூல்ஸ் வந்திருக்கு. ஸோ தே கேன் ஈஸிலி இன்ஃப்ளேட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ். இப்போ சிட்டி இப்போ லைக் லெட்ஸ் சே சிட்டியோட யுனைடெடே சொல்கிறேன், தே கேன் செல் டு தியர் ஃப்ரெஞ்ச் கிளப்க்கு. அவங்களுக்கு வந்து லெட்ஸ் சே ஒரு பிளேயரை 20 மில்லியன் வேல்யூ இருக்க பிளேயர் தே கேன் சென்ட் 50 மில்லியன். ஸோ ப்ராஃபிட் பேசிக்லி அங்கே ஃபினான்ஷியல் இயர் வந்துருக்கு 50 மில்லியன். இட்ஸ் ஆல் த சேம் மணி சேம் ட்ரஸ்ட். ஈஸியாக தே கேன் டூ திஸ் டூ. இந்த ஒரு லூப் ஹோலும் வரும். நீ என்ன இந்த ரூல்ஸ்க்காக நீ ஃபினான்ஷியல் ஃபேர் பிளே ரூல்ஸும் அஃபெக்ட் ஆகும். அங்க நீ அதே மாதிரிதான் திருப்பி நீ பார்த்தனா இது இப்போ இந்த கிளப் ஓனர்ஷிப் மாத்தினாங்கல்ல, ஜிரோனா ஒரு பிளைண்ட் இன்னொரு ட்ரஸ்ட் வச்சு சிட்டி ஃபுட்பால் குரூப் இல்லைன்னு. அதுக்கு ஒன்று யுஎஃப்ஏ ரெஸ்பான்ஸ் பார்த்தனா, ஓகே நாங்க மானிட்டர் பண்ணுவோம், நீங்க என்ன லெவல் ஆஃப் இது இருக்கு, லைக் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, 2025 வரைக்கும் நீங்க தனியா இது பண்றீங்களா அப்படின்னு மானிட்டர் பண்ணுவோம். அதே மாதிரி இதுவுமே வந்து இன்வெஸ்டிகேஷன் ஓபன் பண்ணுவாங்க. இப்ப இன்ஃபிளேட்டட் பிளேயர் ஃபீ இருக்கு, இது இருக்குன்னு. இப்ப செல் பண்ணிக்கிட்டாங்கல்ல அவங்களுக்கே, அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்லாம் ஓபன் பண்ணி யுஎஃப்ஏ வில் ட்ரை, பட் லீகலி won't sell because like the binding rules are not directly stated. அது ஆல்ரெடி உனக்கு ஒரு ரூல் இல்ல, பிளேயர் இன்சைடட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல பிளேயர். அதான் ரொம்ப ஆப்வியஸா இப்ப நீஸ் அண்ட் யுனைடெட் வந்து அந்த இவன் டொடிபோ வந்து ட்ரை பண்ணது வந்து அப்படியே ஃபுல்லா பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீஸும் யூரோப்பா லீக், யுனைடெட் யூரோப்பா லீக் பண்ணக்கூடாது, உனக்கு அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். பட் தென் உனக்கு இந்த மாதிரி மல்டிபிள் குரூப்ஸ் இருந்தா லோன் நீ லைக் இன்னொருத்தனுக்கு செல் பண்ணிக்கலாம், செல் பண்ணி திருப்பி அங்கேருந்து இங்க லோன் பண்ணிக்கலாம். Like you have all who's going to track, who's going to regulate all this? Like நீ ரெகுலேட் கஷ்டம்டா. ஏன்னா யுஎஃப்ஏ will open investigation. நீ இப்பவே பார்த்தனா ஆஸ்டன் வில்லா அந்த நியூகாசல் நம்ம சொல்லினே இருந்தோம் மாட்டுவாங்க, இன்வெஸ்டிகேஷன் மாட்டுவாங்கன்னு, ஒன்றும் நிக்கலையே. they open investigation, nothing inflated வேல்யூலாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க கோர்ட். அவ்வளவுதான் பண்ண முடியும். ஸோ which means உனக்கு டைரக்ட் இஷ்யூஸ் இருந்துட்டே தான் இருக்கும். இன்னொரு பிரச்சனை சொல்லுது, நீ சொல்லும் போது ஞாபகம் வருது, ரியல் எஸ்டேட்ரா. இப்ப செல்சி அவங்க பார்க்கிங்க விற்கிறேன், அவங்க விமன்ஸ் டீமை விற்கிறேன்னு சொல்லிட்டு கேஷிங் பண்ணி பிஎஸ்ஆர் மேட்ச் பண்றது, அது என்டிட்டி இன்னொரு என்டிட்டி வித்தது. they basically sold it to a same entity. It's like எப்படி நீ ட்ராக் பண்ணுவ? how do you prove it's not the same entity or நீ இது வந்து டைம் ஆக நீ உன்னோட பைண்டிங் ரூல்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், புதுசா கொண்டு வரலாம், இது பண்ணலாம், லைக் நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம். பட் உனக்கு இப்போதைக்கு அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து பெருசா ஸ்டாப் பண்ண முடியாது. லைக் இந்த மாதிரி இறங்கி பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா they'll do, and according to them உனக்கு லீகல் பொறுத்த வரைக்கும் பிளாக் ஆர் ஒயிட் தான்டா. லைக் இது ரூல் படி பண்ண முடியாதா, பண்ண முடியாதா, அவ்வளவுதான். பண்ண முடியாது ப்ரூவ் பண்றேன்னா அவ்வளவுதான், அது இல்லீகல் கிடையாது. ஸோ அதனால தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அந்த மாதிரி உனக்கு ரொம்ப ஈஸியா நடக்கும். அதுவும் உனக்கு பெரிய பிரசன்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப ஆப்வியஸா நடக்கும். சரி சரி சரி. இப்ப இதனால பூனா பேனா லைக் மல்டி கிளப் ஓனர்ஷிப் நீ ஃபினான்ஷியலா வேணுமா? சரி உனக்கு வேணுமா வேணாமா? No, I'm not a fan. நான் not a fan. Not a fan, but இது போகாது. Just here to stay. திருப்பிலாம் you can't put the genie back in the. அது கேள்வி கிடையாது. பட் என்ன பண்றது? பிடிக்கல என்ன பண்ண போறோம்? பார்க்காம இருக்க முடியாது. அவ்வளவுதான்டா. பிடிக்கல அவ்வளவுதான் கேள்வி. அது நிறுத்திக்கோ. அப்புறம் எப்படி பார்க்க தான் போறோம், அதெல்லாம் வேற. பட் வாட்ஸ் யுவர் டேக்ன்றத தான் கேள்வி. ஓகே. இன்னொரு கூடடா, get used to it. fans
கெட் யூஸ் டு இட்ங்கற. ஓகே ஓகே. பட் இன்னொன்னு என்னன்னா ஃபேன் ஃபாலோயிங்கமேடா முன்னாடியுமே இல்ல ஒரு கண்ட்ரில ஒரு டீம் வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தா ஓனர்ஷிப்ன்றதுனால எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட் அதுவுமே ஜாஸ்தி ஆகி துட்டு பாக்குறது. தட்ஸ் ஒன் திங் ஐ வாண்டட் டு மென்ஷன் பட் மறந்துட்டேன். பட் யா நம்மளே சொல்ற சிஎஸ்கேக்கு எல்லா டீமையும் பார்த்துட்டு இருக்கோம். சிஎஸ்கே நிறுத்திக்கிறேன். நம்ம யூஎஸ்ல ஒரு டீம் வச்சிருக்காங்க. JFK அந்த மாதிரி ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ஒரு TFK டீம் இருக்கு. யார் TFK ஃபாலோ Texas பண்றாங்க? ஓகே JFK ஜோன்ஸ்பர்க் ஜஸ்ட் பாக்குறவங்க இருக்காங்கடா. ஆனா அது தப்புன்னு சொல்றோம். வச்சுக்கோயேன். இது உனக்கு லைக் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் இருக்குல்ல. ஓகே நம்ம ஹை சொல்றோம் யூசிஎல் வரோம்னு சொல்லிட்டு, பட் உனக்கு நீ முக்காவாசி கிளப்ஸ் நீ ஹையஸ்ட் லெவல் நீ கம்பீட் பண்ணலனாலுமே லைக் அ கிளப் இஸ் an ஐடென்டிட்டி ஃபார் them. லைக் they know what they are getting மாதிரி. ஓகே நீ போவ ஆமா சும்மா டைம் பாஸ் பண்ணுவ, உன் கிளப் ஒரு கம்யூனிட்டி இருக்கும். பட் தென் யூ வில் ரியலைஸ் யுவர் கிளப் இஸ் ஒன்லி லைக் டு ஃபீடர் கிளப். ஏன்னா யூ ஹேவ் அப்படின்றது வந்து நீ நார்மலா அந்த கிளப் வந்து ஆக்சுவலா லோவஸ்டா இருக்கும்போது அந்த ஃபீலிங் இருக்காது. ஓகே நீ அந்த மாதிரி ஆர்கியூ பண்ண முடியாது. ஜீரோன் நீங்களாம் யூசிஎல் வர முடியுமா? அவங்க யூசிஎல் வரணும்னு பெருசா ஆசை இருக்கு தெரியல லைக் பேசிக்கலி. பட் தென் நவ பிகம் a feeder club லைக் இந்த மாதிரி இதெல்லாம் சிட்டி லோன் பண்ணா ஓகே பெரிய லாபம் இல்லனான்றது வந்து அந்த ஃபேன்ஸை கேட்டாதான் தெரியும் பேசிக்கலி. இப்ப எக்ஸாம் வந்துட்டு இருக்கானுங்க பேர், அவனுங்க அடுத்து என்னதான் பண்ண போறானுங்கன்னு தெரியல. அவனுங்க எக்ஸாம் தூக்கின்னு வரானுங்க. ஏடா நீ சொல்ற மாதிரி அந்த சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி தான் இப்ப பெரிய கொஸ்டினா இருக்குது. ஏன்னா people go to football to get outside. ஒரு படம் பார்க்க போற மாதிரி தானே. So get out of reality, spend some time, form a community, find people, have a good time and be back. But நீ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸா உனக்கு வந்து அதுல துட்டு எடுத்து வந்து நீ அதை காசு பாக்குற, அவங்களோட எமோஷன் செட் மில்க் பண்ண ஆரம்பிக்கிறன்றப்போ இட்ஸ் வெரி அன்ஃபேர். இது உனக்கு அதுதான் அந்த நீ கிளப்பை வாங்கி இன்வெஸ்ட் பண்ற அப்படின்றது ஓகே இட்ஸ் a different thing. நீ ஓகே அவங்களுக்கும் லைக் காண்ட் எவ்ரிபடி ட்ரீம் அப்படி சொல்லலாம். பட் எவ்ரிபடி நோஸ் லைக் இவங்க கிளப் இதுதான் இவங்க கிளப்னு சொல்லிட்டு, பட் நோபடி அது பெரிய இஷ்யூவா இருக்காது அவங்களுக்கு. இப்போ ஜிரோனா சின்ன கிளப்னா தே வில் பி ஓகே இன் ஜிரோனா. லைக் அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்கும், ஒரு கல்ச்சர் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு வில் டேக் யூ டு யூசிஎல் அப்படின்னா என்ன செல்லிங் பாயிண்ட்? லைக் ஐ டோன்ட் நோ அவ்வளோ இதுன்னு. பட் எனிவே கைலாஷ் சொன்ன மாதிரி இட்ஸ் ஹியர் டு ஸ்டே அண்ட் இட் இஸ் ஒன்லி கோயிங் டு கெட் பிகர். ஸோ ரூல்ஸும் அது மாறிட்டே தான் இருக்கும். ஸோ நம்மளும் அது வரைக்கும் இன்னொரு டேக் என்னன்னா இந்த மாதிரி கேசஸும் பார்த்துட்டே தான் இருப்போம். அதனால என்ன வரும்ன்றது தெரியல. நம்ம இன்னொரு கான் பார்க்கல. லைக் இது வந்து ஒரு குட் பிசினஸ் மாடலாக நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். பிகாஸ் 777 பார்ட்னர்ஸ் ஒரு யூஎஸ் பிரைவேட் என்டிட்டி ஃபார்ம். அவங்க இந்த மாதிரி அக்ரெசிவாக ட்ரை பண்ணி அவங்க ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலையும் தே பாட் கிளப்ஸ். எவர்டன்லையும் தே ஆல்மோஸ்ட் காட் 90% ஸ்டேக் வாங்குறதுக்கு தே மேட் அ டீல் வித் தட் ஓனர். பிரீமியர் லீக் பிளாக் பண்ணுச்சு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க வந்து டபுள் பிளேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து சேம் ஆசஸ் 2-3 கிளப்ஸ் ப்ராமிஸ் பண்ணி அண்ட் ரொம்ப இஷ்யூஸ் வந்து அண்ட் பெல்ஜியன் லீக்ல ட்ரான்ஸ்ஃபர் பேன் பண்ணி இன்னொரு கிளப்ல வந்து ஃபிளைட் சீஸ் பண்ணி ஸோ தே ரன் இன்டு a lot of financial issues. 2-3 கிளப் they went into administration. ஸோ இந்த மாடல் ஹெர்தா பெர்லின், செவியா நானு ஜெர்மனில ரெட் புல்ல தூக்கிட்டா எதுவும் பெருசா ஒன்னும் இல்லன்னு சொல்ல வந்தேன். பார்த்தா ஹெர்தா பெர்லின் உள்ள கொண்டு வர நீ. சோ இதுவே this is a good sign. ஏன்னா they went too aggressive too early. So in ஸ்ரீராம் சொன்ன மாதிரி கோவிடுக்கு அப்புறம் இந்த மாதிரி they went all in on lot of clubs, 70% controlling stake. So எல்லாருமே மெஜாரிட்டி ஸ்டேக் வேற. சும்மா இருந்தாலே இந்த கிளப் இருக்கும், அதை பஸ் பண்ணி விட்டாங்க, அதை பிரஸ் பண்ணி ஜீரோ பண்ணிட்டாங்க. எவடன் ஜஸ்ட் தப்பிச்சு 94% வித்துருப்பான் ஃபராத் மஷீரி. ஜஸ்ட்ல மிஸ் ஆச்சு. ஏன்னா பிரீமியர் லீக் பிளாக்ட் இட். பிரீமியர் லீக் அவங்க பண்ணி பார்த்து டெட்லைன்ல they couldn't come up with the financial that requirements that Premier League கேட்டதுக்கு. So very interesting. Premier League இன்னொன்னு என்ன சொல்லணும்னா இப்போ ப்ரோஸ் கூடவே கான்ஸ் இருக்குதுடா. இப்ப பாரு டேலண்ட்ஸ் ஃப்ரம் முன்ன பின்ன தெரியாத கண்ட்ரில இருந்து சவுத் அமெரிக்கால இருந்தும் ஏசியால இருந்தும் வராங்களா. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் சும்மா ஒரு மேனுஃபேக்சரிங் திங் மாதிரி ஆகி போயிடுது பாரு. உனக்கு இன்னும் லைக் இன்னும் எலிட் டேலண்ட்ஸை மட்டும் பிக் பண்ணி இன்னமும் அவங்கள வந்து சின்ன வயசுலயே இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணி லைக் இன்னும் ஒரு என்ன சொல்றது உற்பத்தி பண்ற ஒரு ஃபேக்டரி மாதிரி ஆகி போயிடுது. பட் they are also empowering the lives of people there. But இந்த மாதிரி மக்கள் வரப்போ ஆப்பிரிக்கால இருந்து உள்ள பிளேயர்ஸ் வரும்போது இல்ல they give back to the community and that helps them. But how do you draw a line? அதுவும் தெரியல. It's similar to what Dortmund do. So அதுல if you're fine with the business model then you're fine.
Dortmund do the same thing. They take chance on younger players. They know they're going to சான்ஸ் ஆன் யங்கர் பிளேயர்ஸ்ன்றது ஒண்ணு, பட் நீ எடுத்து அவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் நீ வந்து லைக் அதான் பண்றாங்க டாட்மண்ட். இங்கிலீஷ் பிளேயர்ஸ்லயே வாங்க போறாங்க. ப்ளே டைம் கிடைக்கும், டாப் லீக்ல ப்ளே டைம் கிடைக்கும் உனக்கு. கேரண்டீடா வித்துருவாங்க. they won't hold on to you. So இந்த லைக் ப்ராபப்லி நம்ம ரிசர்ச் கூட பண்ணி பார்க்கலாம். லைக் நம்ம ரொம்ப இதுவா பேசணும்ல, லைக் உனக்கு அந்த கோவிட்னால several clubs would have gone bust. they got it exactly. Yeah, they are now saved because of this investment. நீ அதையும் சொல்லி ஆகணும். ஆனா இப்ப நீ இங்கிலாந்துல எவ்வளவு கிளப் நீ பாரு, லைக் பேங்க்ரப்சி ஃபைல் ஆயிட்டே இருக்காங்க. லைக் சில லைக் தெரிஞ்ச கிளப்ஸே அந்த மாதிரி உனக்கு so many clubs would have gone bust. ஸோ உனக்கு அந்த சமயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வரதும் லைக் அதான் சொல்ல ஒரு நுவான்ஸ்ட் ஒரு கிரேட் டாபிக் இது. நீ இப்படியும் சொல்ல முடியாது, அப்படியும் சொல்ல முடியாது. யூ ஜஸ்ட் ஹோப் இந்த ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து பெட்டர் ஆகும் அப்படின்றது தான். பட் எனிவேஸ், ஸோ ஐ திங்க் அதுதான் வந்து இது ஒரு வழி பாதை, இது ஒரு மெலிசான கோடு, அந்த மாதிரி பல பஞ்ச்லாக் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுதான் மல்டி கிளப் ஓனர்ஷிப் ஃபுட்பால் கார்பரேஷன். இத்துடன் இந்த பதிவு முடிவுகிறது, என்ன நிறைவடைகிறது. மக்கள் என்ன நினைக்கிறீங்க, ஏதாவது சொல்றீங்களா? ஏதாவது? ஓகே, எதுவுமே சொல்லல. தொடர்ந்து பேசுவோம். அடுத்து என்ன டாபிக் எங்களுக்கு தெரியாது, பட் வரும், கண்டிப்பா வரும். தொடர்ந்து காத்திருங்கள். அதுவரை உங்களிடம் இருந்து we are taking a goodbye. Tata. Take care. The best.